ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை கட்டமாக வெட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நான் இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் அதிகமாக போடும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பூரி கிழங்குக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துட்டாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது கத்தி இல்லை ஸ்பூன் விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இறங்கிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இதை தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நிறையா தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த கேப்பில் நம்ம கடல மாவை கரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவை அதோட ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொதிக்கும் போது நல்லா கட்டியாகி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பூரி சுட்டு அதை சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.